ஹலோ. டுடே நம்ம 5th யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் லீடர்ஷிப். லீடர்ஷிப் அப்படின்னா என்னென்னா, யார் ஒரு பர்சன் வந்து ஒரு குரூப்பை வந்து ஹேண்டில் பண்ணி அந்த குரூப்பை கரெக்டாக லீட் பண்ணுற அந்த ஸ்கில் இருக்கோ அவங்கள தான் நம்ம வந்து லீடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது அவங்களுக்கு கீழே உள்ள ஒரு குரூப்பை ப்ராப்பராக மோட்டிவேட் பண்ணி அவங்கள கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து எப்படி பண்ணணும், என்ன வேலை போகணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம லீடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீடர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணோம், அந்த ஆர்கனைசேஷனோட காமன் கோலுக்கு கரெக்டாக எல்லாருமே கரெக்டாக அந்த டைரக்ஷனில் வராங்களா அப்படிங்கிறத பார்த்து கண்ட்ரோல் பண்ணுறவங்களால தான் லீடராக இருக்க முடியும். ஸோ அந்த காமன் கோலை எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணி அந்த காமன் கோலை அச்சீவ் பண்ணணும், அவங்க தான் லீடர். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் அக்கார்டிங் டு ஜார்ஜ் டெர்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீடர்ஷிப் அப்படிங்கிறது அவங்களுக்கு கீழே உள்ள குரூப்பை பாசிட்டிவ் மோட்டிவேஷன் பண்ணி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவை நோக்கம் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணணும். இப்போ ஆர்கனைசேஷனோட கோல் வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது, இவ்வளோ கஸ்டமரை லாயல் கஸ்டமராக மாற்றுறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லீடர் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கீழே உள்ள அந்த குரூப்பை மோட்டிவேட் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு ஒன் டெவலப்பிங் டீம் ஒர்க். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு என்னென்னா, ஒரு லீடராக இருக்காங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும், அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு ரோல் என்னென்னா டெவலப்பிங் டீம் ஒர்க். டீம் ஒர்க்கை டெவலப் பண்ணணும். எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த லீடர் அப்படிங்கிறவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களோட டீமுக்குள்ளே எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும், எந்த ஒரு ஃபைட்டும், எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அரைஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ரெப்ரசன்டிங் த டீம். ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை கன்வே பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை கன்வே பண்ணுறது ரெப்ரசன்டேட்டிவ் மூலயமா தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும். இருந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் சொல்கிறாங்க, the leader serves as a linking pin அப்படின்னா ஒரு பிரிட்ஜாக இருந்து ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க இருக்கணும். ஸோ அந்த லீடர் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கீழே உள்ள சபார்டினேட்ஸுக்கு அவங்களோட குரூப்புக்கு என்ன ப்ராப்ளமோ அதை எடுத்துகிட்டு போய் மேனேஜ்மெண்ட் கிட்டே சொல்லி அதை சால்வ் பண்ணியும் கொடுக்கணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தமாக அதையும் வந்து ப்ராப்பராக கன்வே பண்ணி சபார்டினேட் கிட்ட கொடுத்து அந்த ஒர்க்கை முடித்து ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒன் கவுன்சிலிங் தி ஒர்க்மேன். கவுன்சிலிங் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு ஒர்க்கர் அவங்களோட குரூப்பில் இருக்கிற ஒரு ஒர்க்கர் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா உடனே வந்து அந்த லீடர் வந்து கைட்லைன்ஸ் ப்ராப்பராக கொடுத்து அதை கிளியர் பண்ணணும். ஈவன் ஒர்க் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கரெக்டான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அட்வைஸ் கொடுத்து அவங்கள கான்சன்ட்ரேஷன் மறுபடியும் வந்து ஒர்க்லேயே கொண்டு வரவங்க தான் வந்து பெஸ்ட்டான ஒரு லீடர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன் மேனேஜிங் டைம். ஸோ ஒரு பெஸ்ட்டு லீடர் அப்படின்னா என்ன பண்ணணும்னா டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியணும். டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணி எந்த டைமில் என்ன ஒர்க் முடிக்கணுமோ அதை கரெக்டாக அவங்க டீமை வச்சு முடிக்கணும். அவங்க தான் பெஸ்ட் லீடர். நெக்ஸ்ட் ஒன் யூஸிங் ப்ராப்பர் பவர். ஒரு லீடர் அவங்களோட பவரை வந்து எப்போதும் வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட பவரை எந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை வந்து ரிசீவ் பண்ணணும் ஃப்ரம் தி சபார்டினேட்ஸ். இப்போ சபார்டினேட்ஸ் வந்து ரிவார்ட்ஸ் விரும்புகிறாங்க, அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, ரிவார்ட்ஸ் விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த ரிவார்டை பற்றின மெசேஜை மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வே பண்ணி அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் செக்யூரிங் குரூப் எஃபெக்டிவ்னஸ். செக்யூரிங் குரூப் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது எப்போ பாசிபிள்னா அங்கே இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த குரூப் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எல்லா ரிசோர்ஸஸும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அப்போது ஒரு ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் தேவைப்படுது,
என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு சொல்லணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான எஃபிஷியண்ட்டான ஒரு ஒர்க்கை பண்ணுவாங்க. ஸோ எஃபிஷியண்ட்டான ஒரு ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னா குரூப் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ குரூப் ஃபுல்லாக வந்து கரெக்டான ஒர்க்கை பண்ணிட்டாங்கன்னா இந்த டீம் ஒர்க் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ கோல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். தேங்க்யூ.